Hi friends, welcome to Arya's Home Baking. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச காயின் பிஸ்கெட் தான் பார்க்க போறோம். பேக்கரி ஸ்டைல்லே எப்படி சிம்பிளா வீட்லயே இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு டீடைலா புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கீழே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்த்தரலாம். இதுதான் நான் முன்னாடி வந்து நோட் மாதிரி கொடுத்துருக்கேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பைனாப்பிள் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் கூட எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர், மைதா, சுகர், அப்புறம் அன்சால்டட் பட்டர், அப்புறம் எக்கு 2 எடுத்துருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் கூட எடுத்துக்கலாம். நெய் வந்து உருக்க தேவையில்லை. பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 50 கிராம் எடுத்துருக்கேன். ஸ்பூனில் சொல்லணுன்னா 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா சாஃப்டாக லைட் எல்லோ கலர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஹேண்ட் பீட்டர் இதெல்லாமே எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு வந்து ஒரு ஒயர் விஸ்க் வச்சா ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் நெய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உருக்காமல் சேர்த்திக்கோங்க. பாருங்கள், லைட் எல்லோ கலராக பட்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 1/2 கப் 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் வந்து சுகர் வந்து மெல்ட் பவுடர் பண்ணல, அப்படியே தான் எடுத்திருக்கேன். நான் வந்து எக் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்கு வந்து ஒரு எக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்னொரு எக்கில் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 எக்கும் ஃபுல்லாக எடுத்திங்களா கொஞ்சம் எக் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் எக் எல்லாமே செஞ்சு பண்ணேன். பட் வந்து பேக்கரியில் கிடைக்கும்ல, அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் முடிஞ்சாலும் எக் யூஸ் பண்ணி செய்யுங்க. இதே வந்து நீங்கள் கோதுமை மாவுலேயுமே செய்யலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ரியல் பேக்கரி டேஸ்ட் வேணுன்னா மைதா யூஸ் பண்ணி செஞ்சிங்களா தான் உங்களுக்கு ரியல் பேக்கரி டேஸ்ட் வரும். எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸாக இருந்தால் 1லேருந்து 1.5 எடுத்துக்கோங்க. பைனாப்பிளாக இருந்தால் 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் போல் கரெக்டாக இருக்கும். ஏன்னா பைனாப்பிள் எசன்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியஸ்ட் எசன்ஸ் வரதுனால. பட்டரு, எக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரும் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும் போது நல்லா எல்லாமே கரைஞ்சி வந்துடும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நல்லா பீட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்களாவே சுகர்லாம் மெல்ட் ஆகிருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். நான் மைதா எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர். நீங்கள் பேக்கிங் பவுடருக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா எடுக்கிறதா இருந்தால் 1/2 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக்கிங் பவுடரையும் மைதாவையும் நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக இப்படி சீவ் பண்ணி எடுக்குன்னா, மைதாவில் கொஞ்சம் கட்டி இருந்தாலோ பேக்கிங் பவுடர் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அதுக்காகனா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த பிஸ்கெட் செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து குக்கர்லேயும் செய்யலாம். நான் குக்கரில் செய்கிற பிஸ்கெட் வந்து அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி வந்து OTGயில் தான் செய்ய போகிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சீவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிரும். உங்களுக்கு வந்து இந்த பேட்டரி இந்த லிக்விடு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி அழுத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த கட்டியில் உடஞ்சி வந்துடும். பைனாப்பிள் எசன்ஸுக்கு பதிலாக வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா வெனிலா எசன்ஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். பைனாப்பிள் எசன்ஸ் வந்து இந்த எசென்ஷியல் மார்ட்டில் தான் கிடைக்கும். நான் வந்து கொஞ்சம் கலருக்காக வந்து ஜெல் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், இல்லை எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் இல்லைன்னா கேசரி பவுடர் எல்லோ கலர் இருக்குல்ல, அது வந்து 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போயும் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா எக்கு போடுறோம்ல அப்போயே கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதையும் ஜெல் கலரையும் எல்லா இடத்துக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பைப்பிங் பேக்கு இல்லைன்னா வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றுனீங்களாவோ தண்ணி ஊற்றுனீங்களாவோ உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா வந்துட்டு ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். ஸோ அப்போ வந்து பிஸ்கெட் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதனால வந்து எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஓவனை வந்து 160 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டிருக்கேன். 160 டிகிரியில் தான் நம்ம பேக் பண்ணோம். இதே கேக்குக்காக இருந்தால் 180 டிகிரியில் பேக் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓவன் கூடயே நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் ட்ரே மாதிரி கொடுப்பாங்களா, அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு இது மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் போட்டுக்கோங்க.
ஏன்னா அப்போ தான் வந்து பேக்காகி வரும்போது ஒன்று ஒட்டாரி எனக்கே கொஞ்சம் ஒட்டி தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி பிஸ்கெட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கரெக்டாக 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருந்தேன். ப்ரீ ஹீட் போட்ட ஓவனில் வந்துட்டு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துருந்தேன். 15 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும் பிஸ்கெட் பேக்காகி கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அதுவும் 160 டிகிரியில் தான் பேக் பண்ணணும். எடுத்துகிட்டு உடனே நம்ம எடுத்து சாப்பிடக்கூடாது. அது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். பாருங்கள், நான் ஒரு பிஸ்கெட் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. எந்த பிஸ்கெட் செஞ்சாலுமே நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் செஞ்ச உடனே எல்லாமே காலி ஆயிடுச்சு. பாப்பாங்க எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நான் செகண்ட் பேட்ச் வந்து அந்த மாவுலேயே மீதி இருக்கும்ல, அதை வந்து நான் அப்படியே வச்சுருந்தேன் செகண்ட் பேட்சுக்காக. உங்களுக்கு சில பேருக்கு தான் குட்டி ஓவன் இருந்துச்சுன்னா கம்மியாக தானே வைக்க முடியும். ஸோ அதனால் அந்த மாவு வந்து என்ன பண்ணுறதுலாம் யோசிக்காதீங்க. அதை அப்படியே வச்சுட்டு இதை ரிமூவ் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதை வந்து அதே பட்டர் பேப்பரில் அதே ட்ரேயில் அதே மாதிரி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், செகண்ட் பேட்சும் நம்மளுக்கு வந்து பேக்காய் கிடச்சிருச்சு. பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கலர்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் செஞ்சுக்கோங்க. ஆரஞ்சு ஃப்ளேவர் இருக்குது, நிறையா ஃப்ளேவர்ஸ் இருக்குது. உங்கள் ஆரஞ்சு வேணுன்னா ஆரஞ்சு கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. செகண்ட் பேட்சும் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.